தப்பான தகவல்கள் ஆக்சுவலாக அது வந்து தப்பான தகவல்கள்ன்றதை தாண்டி லைக் ஒரு மேனிப்புலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் நாளடைவில் ரொம்ப அதிகமாக வளரும் அதோட ஆனால் பக்கத்தில் போக போக தான் இதுக்கு என்ன மாதிரியான பேட்சை டெப்ளாய் பண்ணுறதுன்றது வந்து நம்மளுக்கே தெரியும். அப்போ தான் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஐஃபோன் வந்து ஹேக் பண்ண முடியாது, அது கொஞ்சம் சேஃப்டி அப்படின்றாங்களா கம்பேரிட்டிவ்ல ஆண்ட்ராய்டோட, அது உண்மை தானே? கிடையவே கிடையாது ஆக்சுவலாக. அதாவது வந்து கம்பேர்ட் டு ஆண்ட்ராய்டு ஐஃபோன் வந்து உங்களுக்கு ரொம்பவே செக்யூர். இப்போ வந்து பெகாசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டூல் டெப்ளாய் பண்ணி எக்கச்சக்கமானோட ஐஃபோனோட டேட்டா வந்து ஸ்டீல் பண்ணியிருந்தாங்க. லைக் ஒரு போன வருஷமாக நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக டைமில் ஞாபகம் இல்லை. பெரிய திருட்டாக மாறிச்சு ஆக்சுவலாக. அதாவது நிறைய பேர் என்னென்னா அகைன் திருடப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பெரிய பெரிய பீப்புள்ஸோட ஃபோனோட டேட்டாஸ் ஆக்சுவலாக. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஆண்ட்ராய்டை கம்பேர் பண்ணும்போது ஐஃபோன் வந்து மச் செக்யூர். ஏன்னா ஆண்ட்ராய்டோட செல்லிங் பாயிண்ட் என்னென்னா, நீ எதனாலும் எப்படினாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். யாருனாலும் இப்போ நீங்கள் வந்து இந்த லான்ச்சரை மாத்திரா இருந்தாலும் மெனுவை மாத்திரா இருந்தாலும் அவங்களோட கோர் ஆக்சஸ் வரைக்கும் வந்து ஒருத்தங்க எடுத்து கண்ட்ரோல் பண்ணி பார்க்கலாம். அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சிஸ்டம் ஆக்சுவலாக. அதனால் அது அவனோட செல்லிங் பாயிண்ட்டாக போயிடுச்சு ஆக்சுவலாக. ஆண்ட்ராய்டு ரொம்ப பெருசாகிறதுக்கு முக்கியமான காரணமும் அதான். ஓகே. ஸோ ஆனால் ஐஃபோன் அப்படி கிடையாது ஆக்சுவலாக. சாஃப்ட்வேர் ப்ரொவைடர் ஒரே ஒரு ஆள், ஹார்ட்வேர் ப்ரொவைடரும் ஒரே ஒரு ஆள். அவனுக்கு வந்து நிறைய கண்ட்ரோல் இருக்கும் ஆக்சுவலாக. இதுக்கு இதை இப்படி தான் அக்சஸ் பண்ணணும், நீ பில்ட் பண்ணு, ஆனால் நீ இதை இப்படி தான் பில்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய கைட்லைன்ஸ் இருக்கும் ஐஃபோனை பொறுத்த வரைக்கும். அதனால் நம்ம சொன்ன மாதிரி ஒரு அக்சஸ் கண்ட்ரோலோ அதுக்கப்புறம் வந்து டிஃபால்ட்டான செக்யூரிட்டி பேச்சஸும் வந்து ஐஃபோன் வந்து ஃபார் பெட்டர் கம்பேர்ட். இப்போ ஆண்ட்ராய்டு வந்து குறைஞ்சவன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் நிறைய அவங்க ஃபிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்துட்டாங்க. பட் செக்யூரிட்டி லெவல் ஐஃபோன் என்றைக்குமே ஒரு படி மேலே தான். ஓகே. இப்போ நம்ம ஃபோனே வந்து நம்மளை ஸ்பை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லைக் சில விஷயம் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ ஹேக்கர் பற்றி பேசுகிறோம். இப்போ வந்து ஒரு டேபிள் வாங்கணும் அல்லது ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்னு பேசணும்னா அதோடைய ஆட்ஸ் வந்து இதில் வந்து ஃபோனில் வந்து நம்மளுக்கு வந்து காட்டுது. இதே மாதிரியான இது வந்து நம்மளை ஸ்பை பண்ணுதுன்னு தான் நம்ம வச்சுக்கணுமா? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக வந்து கூகுள்னு ஒரு பெரிய கம்பெனி இருக்குது. அவனோட பெரிய ரெவன்யூ என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லை ஃபேஸ்புக் நடத்துறதுனால அந்த கம்பெனிக்கு என்ன லாபம்? இன்ஸ்டாகிராம் நடத்துறதுனால அந்த கம்பெனிக்கு என்ன லாபம்? அது ஒரு ஃப்ரீ டூல் கரெக்டுங்களா? நீங்கள் உங்கள் டேட்டாவை அப்லோட் பண்ணுறீங்க, அதனால் அந்த கம்பெனிக்கு என்ன லாபமாக இருக்க முடியும்? கூகுளுக்கு என்ன லாபமாக இருக்க முடியும்? அவங்க வேறு எதுவுமே பண்ணல. உங்கள் டேட்டாவை வாங்கி உங்கள் டேட்டாவை அவங்க கிராஸ் செல் பண்ணுறாங்க. இதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, ஆனால் இதை உண்மை.